வணக்கம். என் பேர் எஸ் லாவண்யா, பேக்குட்டு மூவியோட டைரக்டர். இப்ப நம்ம ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம், பிரபஞ்சத்துக்கிட்ட கரெக்ட்டா சொல்லி புரிய வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆயிட்டிருக்கு, இல்ல ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு எந்தெந்த மாரி சைன்ஸ் எல்லாம் காமிக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இத நீங்க கரெக்ட்டா பார்த்து புரிஞ்சுக்கிட்டா தான், உங்களால உருப்படியா மேனிஃபெஸ்டேஷனே பண்ண முடியும். சோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஹைப் கிளிக் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ பாருங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல கால் பண்ணாதீங்க. ஓகே? வாங்க வீடியோக்குள்ளார போலாம். நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இப்ப புதுசா நம்மளுக்கு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. இதுவரைக்கும் நம்மளுக்கு அத பத்தி எதுவுமே தெரியவே இல்லையே. நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கோம். ஆனா இப்பதான் நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுது. அப்ப நம்ம ஒரு பிகினரா இருக்கோம். சோ, நம்ம ஏதோ இந்த மாரி சேனல்ல பார்த்தோ, யாரோ சொல்றத கேட்டோ, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொல்றதோ, இல்ல கிளாஸ்ல ஏதாவது நம்ம அட்டெண்ட் பண்ணியோ, நாம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்றோம். அப்போ பிரபஞ்சம் அத நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அது நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்மளுக்கு எந்தெந்த மாரி சைன் கிடைக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சைன். நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருள், அது காணாம போகும். இல்லன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த விஷயம் எல்லாமே கசமுசன்னு எல்லாமே அந்த ஒரு செட்டப் கலைஞ்சு போயிடும். இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னா, நம்மளுக்குன்னு ஒரு செட்டப் நம்ம வைப்போம். சரியா? அந்த செட்டப்ல இருந்து நம்ம அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு பிளான் போட்டு. அந்த பிளான தான் நான் செட்டப்ன்னு சொல்றேன். அப்ப அந்த பிளான்ல நம்ம போட்டு, போட்டு பண்ணி தான் நம்ம இப்படி ஃப்ளாப் ஆயி உட்கார்ந்து இருக்கோம். அப்போ அதே டைப்ல அதே மாதிரி பிளான் தான் நம்ம மைண்டுக்கு தெரியுது. திருப்பி, திருப்பி நம்ம அதே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு சக்சஸே வரல. இப்ப நம்ம யுனிவர்ஸ் கனெக்ஷன்ல வந்துட்டோம். இப்ப நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த யுனிவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைன் உங்களுக்கு இந்த செட்டப் நீங்க வச்சிருக்கிற அந்த பிளான் இருக்குல்ல, அது எதையுமே எக்ஸிக்யூட் பண்ண விடாம எல்லாத்தையுமே அப்படியே கலைச்சு விட்டுரும். எரேஸ் பண்ணி விட்டுட்டு, புதுசா ஒரு செட்டப் பண்ணுவாங்க. ஒரு பிளான் போடுவாங்க. அந்த பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு இடம் மாற்றம் ஆகுற மாதிரி இருக்கும். இல்லன்னா, ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு போற மாரி இருக்கும். சப்போஸ் நீங்க படிக்கிறவங்களா இருந்தா, ஒரு டியூஷன்ல இருந்து இன்னொரு டியூஷனுக்கு போற மாரி இருக்கும். ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜுக்கு போற மாரி இருக்கும். இப்ப ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா, ஒரு அகாடமில இருந்து இன்னொரு அகாடமிக்கு நீங்க போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி. சோ உங்ககிட்ட நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, அத வேண்டான்னு விலக்கிட்டு, உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயத்த கொண்டு போய் செட்டப் பண்ணி, இங்க இருந்து உங்கள தூக்கிட்டு போய் அங்க போடும். 2வது சைன், உங்கள சுத்தி இருக்கிற மக்கள். உங்க வீட்லயோ, வேலை செய்யற இடத்துலயோ, எனிவேர். அவங்க யாராவது நெகட்டிவா இருந்தாங்கன்னா, இந்த நேரத்துல பிரபஞ்சம் அவங்க நெகட்டிவ்ன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தி, உங்கள அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்தி உங்கள சேஃப் கார்ட் பண்ணும். எப்படின்னா, அவங்களோட ட்ரூ கலர் உங்களுக்கு இந்த நேரத்துல கரெக்ட்டா காமிக்கும். சில பேர் நெகட்டிவா இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க நெகட்டிவ்ன்னு தெரியாமலே அவங்க கூட இத்தன வருஷமா நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. உங்க ஆழ் மனசு சொல்லும். அவங்க கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அவங்கள நம்பாதன்னு. ஆனாலும் உங்களுக்கு அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்க மைண்ட் ஷார்ப்பா இருக்காது. அந்த நாலேட்ஜ் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் குடுக்குற நாலேட்ஜ ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டனாவா நீங்க அப்ப இல்ல. ஆனா, எப்ப நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க யுனிவர்ஸ் கனெக்ஷன்ல வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு ஆண்டனா ரிசீவர் மாதிரி உங்களுக்கு எல்லா சிக்னல்ஸும் புரிய ஆரம்பிக்கும். இந்த ஆழ் மனசு சொல்லக்கூடிய அந்த சிக்னல்ஸ். அந்த ஆழ் மனசு சொல்லக்கூடிய சிக்னல்ஸ் யாரு சொல்றா உங்களுக்கு? பிரபஞ்சம் தான் ஆழ் மனசு மூலியமா சொல்றாங்க. அப்போ இவங்க சரி, இவங்க தப்பு. இவங்க கூட இருக்கலாம், இவங்க கூட இருக்க வேண்டாம். அப்படிங்கிறதும் சொல்லிடும். ஏங்கிற காரணத்தையும் சொல்லிடும். அவங்களே டிஸ்ப்ளே பண்ணி உங்க முன்னாடி அவங்க யாருங்கிறத அவங்களே பெர்ஃபார்ம் பண்ணி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவ்ளோ 100% ஷூர் ப்ரூஃபோட நீங்க அவங்கள விட்டு ரொம்ப ஈஸியா விலகிருவீங்க. அதாவது நீங்க
ஒரு நட்போ, புதுமையான நபர் உங்களோட கனெக்ஷன்ல வருவாங்க. புதுமையா உங்களோட ஃபேமிலிக்குள்ளார யாராவது மேரேஜ் ஆயி வருவாங்க. இல்லன்னா உங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு புது ரிலேட்டிவ்ஸ் கிடைப்பாங்க. இல்ல புதுசா ஏதாவது ஒரு நபர் உங்களோட க்ளோஸ் கனெக்ஷன்ல வருவாங்க. அடுத்தது, நீங்க எந்த விஷயத்த இத்தன நாள் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்களோ, ஒரு படிப்பா இருக்கலாம், ஒரு ஜாபா இருக்கலாம், ஒரு அப்கிரேடேஷனா இருக்கலாம், ஒரு சக்சஸா இருக்கலாம். எது நீங்க பண்ணிட்டு இருந்தீங்களோ இத்தன நாள், அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பயமும், ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். நடக்குமோ, நடக்காதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இது எல்லாம் இருக்கும். ஆனா எப்ப நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டீங்களோ, உங்க மனசு, உங்க ஆழ் மனசு தில்லா தைரியமா இருக்கும். கண்டிப்பா அந்த விஷயம் நடக்க போகுது. யுனிவர்ஸ் நம்மளுக்கு குடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிந்த ஒரு நிலையில, அந்த மனசு வந்து ரொம்ப தெளிவாவும் இருக்கும். அதே மாரி இந்த விஷயம் கண்டிப்பா நடந்துரும் அப்படிங்கிற ஒரு கட் ஃபீலிங் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, தைரியமா இருப்பீங்க. இத்தன நாள் இல்லாத ஒரு தைரியம் உங்க மனசுக்குள்ளார இருக்கும். ஏன்னா, உங்களுக்கே உங்களோட ஆழ் மனசுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயம் கண்டிப்பா நடக்க போகுது அப்படின்னு. இதுவும் ஒரு பிரபஞ்சத்தோட அறிகுறி தான். உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்க போகுது அப்படின்னும்போது, அதுக்கு தகுந்த மாதிரி சேம் வீடியோவோ, இல்ல ஃபோட்டோவோ, இல்ல ஏதோ ஒரு போஸ்ட்டோ, இல்ல நியூஸோ, ஏதாவது ஒரு விஷயம் அந்த சக்சஸ் மாதிரி இன்னொருத்தருக்கு கிடைச்சிருக்கும். நீங்க ஆசைப்பட்டீங்கல்ல, அந்த சக்சஸ் மாதிரி இப்ப நீங்க இவ்ளோ மதிப்பெண் எடுத்து நீங்க வந்து பாஸ் ஆகணும் அப்டின்னா, ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து YouTube நீங்க ஓப்பன் பண்ண உடனே காமிக்கலாம். அதே மாரி ஒரு ஸ்டூடண்ட் இவ்ளோ மதிப்பெண்ல நான் வந்து ஜெயிச்சிருக்கேன். நான் வந்து பாஸ் ஆயிருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி, அவங்க அப்பா, அம்மாலாம் ஸ்வீட் குடுக்குற மாரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ காமிக்கும். அப்ப அந்த மாரி காமிக்குது. இல்ல யாராவது உங்களுக்கு ஷேர் பண்றாங்க அப்படின்னா, அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். எதர்ச்சியா நீங்க பிளான் பண்ணாம, அதுவா உங்க கண்ல காமிக்கும்போது, அது ஒரு அறிகுறியாக வந்து நிற்கிறது. அப்புறம் இந்த எண்கள் காமிக்கிறது, பட்டர்ஃப்ளை காமிக்கிறது, ரெயின்போ காமிக்கிறது இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன். சோ அந்த மாதிரியும் காமிக்கும். ஒரு ரூம நடக்கிறதுக்கு ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். மெதுவா தான் தத்தி தத்தி நடக்கும். அதே அந்த குழந்தைய பெத்தவங்களோ, இல்ல பெரியவங்களோ சட்டுன்னு அந்த ரூம கடந்து போவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்டு அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அதோட குரோத் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். என்னடா இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்மளால இவ்ளோ தான் பண்ண முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு இவ்ளோ தான் வந்து கொஞ்சம் சக்சஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் முழுசா எதுவுமே பண்ண முடியலையே! அப்படின்ற ஒரு விரக்தியிலேயே இருந்திருப்பீங்க. ஆனா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம், அதே விஷயம் நம்ம கூட கிரியேஷன்ல யூனிவர்ஸும் சேர்ந்து பண்றாங்க. அப்ப அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அசுர வேகத்துல நம்மளுக்கு அந்த வளர்ச்சி நம்மளுக்கே தெரியும். அட! 1 மாசத்துக்குள்ளார இவ்ளோ இம்ப்ரூவ் ஆயிட்டோமா? அட! 2 மாசத்துக்குள்ளார இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியா? அப்படிங்கிறது நம்ம மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கவங்களும் ஆச்சரியமா நம்மள பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அசுர வேகத்துல நம்மளோட வளர்ச்சி இருக்கும். நம்ம அதுக்கு உண்டான ஆக்ஷனும் கரெக்ட்டா போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, இந்த மாதிரி ஒரு அறிகுறி இருக்கும். அடுத்தது, இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகறதுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு செலக்ஷனோ, இல்ல ஏதோ ஒரு எக்ஸாமோ, இல்ல ஏதாவது ஒரு இன்டர்வியூவோ, ஏதாவது ஒண்ணு இருக்கும். அத எப்படி பண்ணணும்னு கூட தெரியாம, எப்படி யார பிடிக்கணும், எந்த சைட்ல அத நம்ம போய் பண்ணணும், அப்படிங்கிறது எதுவுமே புரியாம, அப்படியே நம்ம வந்து தவிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா, நம்மளுக்கு அந்த ஆசை மட்டும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம அந்த ஹார்ட் ஒர்க்கும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு நம்ம பிரபஞ்சம் எப்படி தெரியுமா நம்மள கூட்டிட்டு போகும்? யார புடிச்சா எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்ட்டா செலக்ஷன் கிடைக்கும்? சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு நம்மள நகர்த்தி அவங்கள மீட் பண்ண வச்சு டக்கு டக்கு டக்குன்னு நம்மள அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும் நம்ம அந்த செலக்ஷன் ஆகிறது அடுத்த லெவலுக்கு போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நம்மளுக்கு அது புரியவும் வரும் அவங்க சொல்றத நம்ம எப்படிதான் புரிஞ்சுட்டு செய்வோன்னே தெரியாது நம்மள அந்த மாதிரி கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் நம்மளுக்கு அந்த சக்சஸை கண்டிப்பா கொடுத்தே தீரும் இந்த இடத்துல தான் இந்த மனிதனோட மூளைன்னு ஒண்ணு இருக்குல்ல
அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா ப்ளே பண்ணுது. எப்படின்னா, நெகட்டிவா இந்த இடத்துல வந்து திங்க் பண்ணுவோம். எப்படின்னா, இந்த மாரி விஷயம்லாம் நம்மளுக்கு நடந்திருக்கவே நடந்திருக்காது முன்னாடி. ஸோ டக்கு டக்குன்னு இந்த மாரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளுக்கு டக்கு டக்குன்னு நடக்கிறது, நம்மள சுத்தி அத கூட்டிட்டு போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு புதுமையான விஷயமா இருக்கும்போது, நம்மளுக்கே நம்மள சுத்தி என்னடா நடக்குது அப்படிங்கிறது ஒரு பயம் வரும். அந்த பயம் வரும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஐயோ! இதெல்லாம் நம்ம கை விட்டு போயிறக்கூடாதோ! போயிறக்கூடாதோ! அப்படிங்கிற மாதிரி சில பேர் திங்க் பண்ணுவாங்க. இன்னும் சில பேருக்கு இந்த நேரத்துல தான் நெறைய பேர் பிரச்சனை பண்றது, அவங்கள டிஸ்டர்ப் பண்றது, கோவப்படுத்துறதுன்னு அவ்ளோ பீப்பிள் வந்து ஒரு கனெக்ஷன்ல வரதுக்கு அப்படி ட்ரை பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துவாங்க. அப்ப அவங்க பேலன்ஸ் இல்லாம தன்னிலையை இழந்து விடுவார்கள். அப்படி அந்த மாரி நெகட்டிவா வந்ததுன்னா, நம்மள எப்படி நம்மளே மேனேஜ் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதும் தெரியாம சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ நீங்க இந்த நிலையில ரொம்பவே கேர்ஃபுல்லா இருந்து பாசிட்டிவா திங்க் பண்ணணும். அந்த நீங்க பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன பத்தின நாலேட்ஜ் உங்களுக்கு இருக்கணும். பிரபஞ்சத்த பத்தின நாலேட்ஜ் இருக்கணும். அதே மாரி இந்த மெடிடேஷன், கிரியா யோகம், வாசி யோகம், உங்களுக்கு குண்டலினி ஒரு பயிற்சிகள், இந்த 7 சக்ராஸ் பயிற்சி, இது எல்லாமே ஓரளவுக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்க அந்த தியான பயிற்சிகள்லாம் இருக்கும்போது, நீங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜியிலேயே உங்களால சஸ்டெயின் பண்ணி இருக்க முடியும். எப்போ நீங்க அந்த மாரி சஸ்டெயின் பண்ணி இருக்கிறீங்களோ, அப்போ உங்களால ஹேப்பியா இருக்க முடியும். நீங்க எப்ப ஹேப்பியா இருக்கீங்களோ, அப்போதான் உங்களுக்கு அந்த ஒரு சக்சஸ் நீங்க நெனச்ச அந்த ஒரு ஆசை, யுனிவர்ஸ் கொண்டு வந்து குடுப்பாங்க. ஏன்னா, அதுக்கு பேரு டிவைன் டைமிங்ன்னு பேரு. இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம், மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கும். நீங்க உங்களோட லோ லெவல்ல இருந்தீங்க. அந்த விஷயத்த வந்து கிடைக்காம இருந்த ஒரு நிலையில இருந்தத லோ லெவல்ன்னு சொல்றேன். அப்பவே உங்க கூட இருக்கிற அந்த நெகட்டிவ் பீப்பிள் எல்லாத்தையுமே விலக்கிட்டு தான் இவ்ளோ தூரம் பிரபஞ்சம் உங்க கூட மட்டும் தனியா இருந்து, உங்கள இந்த அளவுக்கு கொண்டு வந்து குரோத் எல்லாம் குடுத்து, ஆக்ஷன் பண்ண வச்சு, உங்களுக்கு இந்த ஒரு சக்சஸ குடுக்கலாம் அப்படின்னு வரும்போது, அந்த செலக்ஷன் கமிட்டிலயோ, இல்ல அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு குடுக்குறவங்களோ, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீங்க பீப்பிள் கூட மீட் பண்ற மாரி வரும். சரியா? முன்னாடி நீங்க ஒரு பீப்பிள் கூட கனெக்ஷன்ல இருந்து உங்கள டிஸ்கனெக்ட் பண்ணி தான் நீங்களும் யுனிவர்ஸ் மட்டும் இப்ப இவ்வளவு நேரம் கனெக்ஷன்ல அப்படியே சர்ருன்னு குரோத் வந்து அசுர வேகத்துல வந்த நீங்க, இப்ப மறுபடியும் வந்து வேற பீப்பிள் கூட, அதாவது ஹை லெவல் பீப்பிள் கூட இப்ப நீங்க வந்து கனெக்ஷன்ல வருவீங்க. அதாவது ஹை லெவல் நான் இப்ப சொல்றது, உங்களுக்கு அந்த சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். அப்பவும் பீப்பிளோட கனெக்ஷன்ல வரீங்க. எப்ப நீங்க பீப்பிளோட கனெக்ஷன்ல வரீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட நெகட்டிவ் நம்மளை தாக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணா கரப்ஷன் கேட்கறது, என்ன? இல்ல நம்மள அமுக்க பார்க்கறது, இல்ல நம்ம பின்னாடி ஒரு கேம் ப்ளே பண்றது, எல்லாம் நடக்கும். இப்போ அகைன் திடீர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட கனெக்ஷன்ல வரவங்க எல்லாமே, "நீ இவ்ளோ லட்சம் குடுத்தா தான் உனக்கு நான் இத குடுப்பேன். நீ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்தா தான் நான் இத பண்ணுவேன்." அப்படின்னு வீணா டார்ச்சர் பண்றவங்களோ, இல்ல வந்து இவ்ளோ பணம் குடுத்தா போதும். ஆனா நெறைய பணம் உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணி, இல்ல உங்கள ஏமாத்தி, அந்த மாதிரி. ஓகே. இல்ல புரோக்கர்ஸ் மூலியமா. அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் உங்கள சுத்தி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ மறுபடியும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சில வருவீங்க. ஏன்னா, அவங்க உங்கள ஏமாத்துறதோ, எல்லாமே உங்களுக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு புரிய வந்துரும். ஏன்னா, நீங்க யுனிவர்ஸ் கனெக்ஷன்ல இருக்கிறதுனால, உங்களோட 3 ஐ ஆக்டிவேஷன் ஆயிறதுனால, உங்களுக்கு உங்கள சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களுமே டிரான்ஸ்பரன்ட்டா புரியும். அவங்க சொல்றது பொய்யி. அவங்க நம்மள ஏமாத்துறாங்க. இவ்ளோ தான் காசு தேவைப்படுது அவங்களுக்கு. ஆனா நம்மகிட்ட பொய் சொல்லி இவ்ளோ கேட்கறாங்க. நம்ம எப்படி இந்த மாரி குடுக்கறது? அப்படின்ற மாரி ஒரு ஃபீல். நம்மள ஏமாத்துறாங்கன்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டே, அவங்க மூலியமா தான் நம்மளுக்கு அது கிடைச்சாகணும். வேற வழியே இல்ல. அப்படிங்கிற மாரி ஒரு செக் நம்ம நெகட்டிவ் ஆவோமா? மாட்டோமா? அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நேரத்துல நீங்க யுனிவர்ஸ் கனெக்ஷன்ல வரணும். யுனிவர்ஸ் கனெக்ஷன் மெடிடேஷன நீங்க பண்ணணும். அப்படி நம்ம மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம், நம்மளோட அந்த ஃப்ரீக்வன்சிய வந்து பாசிட்டிவா செட் பண்ணி வைக்கணும். யுனிவர்ஸ் மேல ட்ரஸ்ட்டும் வைக்கணும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப ஹேப்பியா இருக்கணும். இது எப்படின்னு கேட்டா,
நம்மள சுத்தி அவ்ளோ நெகட்டிவா நடந்துட்டு இருக்கும்போது, நம்ம அப்படியே ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படி ஒரு முரண்பாடான ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னு. அதுதான் மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக். அதுக்கப்புறம் நீங்க அத லெட் கோ பண்ணிடுவீங்க. உங்கள அறியாம லெட் கோ பண்ணக்கூடிய ஒரு நிலை வந்துரும். அந்த லெட் கோ பண்ணதுக்கு அப்புறம், நீங்க ஒரு சமநிலைக்கு வந்துருவீங்க. அந்த சமநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரபஞ்சம் அந்த விஷயம் எனக்கு குடுத்தாலும் சரி, குடுக்கலனாலும் சரி, பிரபஞ்சம் என் கூட இருக்கே, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அப்படின்ற ஒரு நிலையில, நீங்க ஆனந்தமா, நீங்க என்ன கேட்டீங்கங்கிறதே மறந்து போயி, நீங்க வேற ஒரு வேலைக்கு போயிருவீங்க. வேற ஏதாவது விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. கடைசியில அந்த விஷயமே உங்களுக்கு ஞாபகமே இல்லாத ஒரு தருணத்துல, டக்குன்னு வந்து அது மேனிஃபெஸ்ட் ஆயி, உங்க முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். நீங்க கேட்ட அந்த சக்சஸோ, இல்ல செலக்ஷனோ, இல்ல உங்களோட ரிசல்ட்டோ பியூட்டிஃபுல்லா உங்க முன்னாடி வந்து நிக்கும். சோ, எப்பவுமே யுனிவர்ஸோட சைன கவனிங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. சந்தோஷமா இருங்க. உங்க மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமா உங்கள வந்து அடையும். இந்த வீடியோவ நீங்க எங்க இருந்து பார்க்குறீங்க? உங்களோட அனுபவங்கள் எதுனாலும் நீங்க இந்த கமெண்ட்ல நீங்க போடலாம். நீங்களும் நம்மளோட வகுப்புகள்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. எனக்கும் என் சேனலுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி நன்றி. வணக்கம்.